பகவத்கீதை 10வது அத்தியாயம் 4வது வகுப்பு 6வது ஸ்லோகம். மஹர்ஷய சப்த பூர்வே சத்வாரோ மனவஸ்ததா மத்பாவா மானசா ஜாதாஹ ஏஷாம் லோக இமா பிரஜாஹ மஹர்ஷய சப்த பூர்வே சத்வாரோ மனவஸ்ததா மத்பாவா மானசா ஜாதாஹ ஏஷாம் லோக இமா பிரஜாஹ. சென்ற ஸ்லோகத்தில் ஆந்தர பிரபஞ்சம், நம்முடைய உள்ளுக்குள் இருக்கின்ற அல்லது மனதினுடைய எண்ணங்கள் வடிவாக இருக்கக்கூடிய உணர்வுகள், பாவனைகள், அப்படிப்பட்ட உலகத்தை நான் படைத்தேன்னு சொன்னார். அந்த உலகம் என்னிடம் இருந்து தான் வந்ததுன்னு சொன்னார். இந்த ஸ்லோகத்தில் பகவான் நாம் பார்த்து அனுபவித்து கொண்டுள்ள கண்ணுக்கு தெரிகின்ற இந்த வெளி உலகமும் என்னால் படைக்கப்பட்டது, என்னிடமிருந்து தான் வருகின்றது என்று சொல்லுகின்றார். ஆக வெளியே உள்ள உலகமும் உள்ளே உள்ள உலகமும் அல்லது ஸ்தூல சூக்ஷ்ம உலகம், கண்ணுக்கு தெரிகின்ற கண்ணுக்கு தெரியாத அனைத்தும் என்னிடமிருந்தே தோன்றியது. அனைவருக்கும் அனைத்துக்கும் நானே காரணம் சொல்கிறேன். அனைத்துக்கும் அனைவருக்கும் நானே காரணம். அதை சொல்லும் பொழுது பகவான் சில கருத்துக்களை சொல்கின்றார். இந்த கல்பத்தின் ஆதியில் யார் தோன்றினார்கள், அவர்கள் எப்படி தோன்றினார்கள், எப்படி தோற்றுவிக்கப்பட்டார்கள் என்பதை பகவான் இங்கு சொல்லுகின்றார். எத்தனை பேர் எல்லாம் கணக்கு சொல்கிறார். ஸ்லோகத்தை பார்க்கலாம். மகர்ஷயக சப்த பூர்வே. மகர்ஷயக சொன்னால் ரிஷிகள், நம்முடைய இந்திரியங்களுக்கு வசப்படாத அத்தீந்திரிய விஷயங்களை கிரகித்து நமக்கு வழங்கியவர்கள் அப்படின்னு ரிஷி சொன்னால், இங்கே மகர்ஷயக சொன்ன ரிஷிகள் சப்தக ஏழு ரிஷிகள் என்னிடமிருந்தே தோன்றினார்கள். நம்ம சொல்கிறோம் இல்லையா, சப்த ரிஷி மண்டலம் அப்படின்னா நட்சத்திரத்தை பார்த்து சொல்கிறோம். அதுபோல் இங்கே இந்த 7 ரிஷிகள் என்னிடமிருந்தே தோன்றினார்கள். அந்த 7 ரிஷிகளின் பேர் என்ன? பிருகு முதல்ல, 2வது மரீச்சி, 3வது அத்ரி, 4வது புலகர், 5வது அங்கிரஸ், 6வது கிரது, 7வது புலஸ்தியர். இதில் பிருகுக்கு பதிலாக வசிஷ்டரை கூட சொல்கிறாங்க. அப்படி ஒரு பாடமும் இருக்குது. அப்படி பார்த்தோம்னா முதல்ல மரீச்சி, இது 2வது அங்கிரஸ், 3வது அத்ரி, 4வது புலஸ்தயக, 5வது புலகர், 6வது கிரது, 7வது வசிஷ்டர். பிருகுவுக்கு பதிலாக வசிஷ்டர். இப்படி ஒரு பாடம் இருக்குது. எங்கே இருக்குன்னா மகாபாரதத்துடைய சாந்தி பருவத்தில் 340வது அத்தியாயத்தில் 69, 70வது ஸ்லோகங்களில் இப்படி ஒரு பாடமும் இருக்குது. மாறின பாடபேதம் இருக்குன்னா ஒருத்தர் மட்டும் மாறி வர்றார். பிருகுவுக்கு பதிலாக வசிஷ்டர் அங்கு சொல்லப்படுகின்றார். இப்படிப்பட்ட 7 சப்த ரிஷிகளும் 7 ரிஷிகளும் என்னால் படைக்கப்பட்டார்கள் ஆதியில், கல்பத்தின் ஆதியில். அடுத்து பாருங்கள், பூர்வே. அப்படி முதலில் தோன்றிய சத்வாரே, 4 முதலில் தோன்றிய 4 ரிஷிகள் யார்? அடுத்து சொல்கிறார் பாருங்கள். சனகர், சனந்தனன், சனாதனன், சனத்குமாரன். இந்த 4 பேர் தட்சிணாமூர்த்தியுடைய திருவடியில் 4 பேர் உட்கார்ந்துருப்பாங்க பாருங்க, ரிஷிகள், வயதானவர்கள். அவர்கள் இந்த 4 பேர்கள். ஆமாம், இவர்களே பிரம்மாஜினுடைய மானச புத்திரர்கள் சொல்லுவோம். இங்கே பகவான் சொல்கிறார் அவர்களே நான் தான் படைச்சேன்னு சொல்கிறார். மேலும் மனவஸ்ததா, மேலும் மனுக்கள் என்று சொல்லப்படுகின்ற அவர்களும் என்னால் படைக்கப்பட்டவர்கள். முதலில் தோன்றிய மனுக்கள் 4 ரிஷிகள் 4 சரி,
அவர் மனுக்கள் எல்லாம் என்ன? என்னால் தோன்றியவர்கள், என்னுடைய பிரபாவத்தை உடையவர்களாக அவர் தோன்றினார்கள். சில பேர் 4 மனுக்கள் சொல்கிறாங்க, சில பேர் 14 மனுக்கள் சொல்கிறாங்க. இருந்தாலும் 14 மனுக்களையும் நம்ம பார்த்துடுவோம், பேரை பார்த்துடுவோம். ஏன்னா நமக்கு தகவல் இருக்கிறதுனால பார்த்துக்கொள்ளலாம். ஸ்வாரோஷிஷர் அப்படி ஒரு மனு, ஸ்வாரோஷிஷர். 2வது ஸ்வாயம்புவர். 3வது ரைவதர். 4வது உத்தமர். 5வது தாமச. 6வது சாக்ஷுஷ. இந்த 6 மனுக்கள். ஒவ்வொரு மனுவுடைய காலமும் ஒரு மன்வந்திரம் சொல்லுவாங்க, அவர் பேரில் வழங்கும். இங்கே 4 மன்வந்திரங்கள் நடந்து முடிந்து விட்டது. ஒரு மனுவுடைய ஆட்சி காலம் ஒரு மன்வந்தரம். 6 மனுக்கள் வந்து சென்று விட்டனராம். இப்போ 7வது மனு வரணும், அது வைவஸ்வத மன்வந்தரம். அது இப்போ நடந்து கொண்டிருப்பது. 6 முடிஞ்சிடுது, நடக்கணுன்றதில் இப்பொழுது நடந்து கொண்டிருப்பது வைவஸ்வத மன்வந்தரம். அந்த காலம் இன்னும் 7 மன்வந்தரங்கள் வரப்போகின்றதான். 7 மனுக்கள் வர இருக்கின்றார்கள். அந்த 7 பேர் இங்கே சொல்கிறோம் பாருங்கோ. 8வது 7 பேர் பார்த்துட்டு, இப்போ 8வது சாவர்ணி. 9வது தக்ஷ சாவர்ணி. இந்த பேர்லாம் முக்கியமானு சொல்லி நினச்சிங்கன்னா பகவான் சொல்லிட்டாரு, அதுக்காக நான் பார்க்குறோம், அவ்வளோதானே தவிர பேர் ஞாபகம்னா பரவாயில்ல, பெரிய விஷயம் இல்லை. இருந்தாலும் உரையாசிரியர் சொல்லியிருக்காங்க, நம்ம குறிச்சிட்டு வந்து பார்க்குறோம். 10வது பிரம்ம சாவர்ணி. 11வது தர்ம சாவர்ணி. 12வது ருத்ர சாவர்ணி. 13 தேவ சாவர்ணி. 14 இந்திர சாவர்ணி. இப்படி 14 மனுக்கள். ஆக 6 மனுக்கள் ஆட்சி காலம் முடிஞ்சிட்டது. 7வது மனுவுடைய ஆட்சி காலம் நடக்கிறது. இனி 7 பேர் வர இருக்கின்றார். மொத்தம் 14 மனுக்கள் சொல்லி சொல்கிறார். ஒரு மன்வந்திரம் முடியும் பொழுது மனுவும் மாறிடுவார். ஆமாம், எலெக்ஷன் முடிஞ்சால் ஆட்சி மாறினா மாறிடுறாங்க பாருங்கள். அது போல் மாற மாட்டேன்னா அப்படிலாம் இல்லை, மாறிடுவாங்க. அவருடன் கூட சப்த ரிஷிகள், தேவதைகள், இந்திரன், மனுவுடைய குமாரர்கள் எல்லாம் மாறிடுவாங்களாம், யாரும் இருக்க முடியாது. இப்பொழுது 6 மன்வந்திரம் முடிந்து 7வது மன்வந்திரம் நடைபெற்று கொண்டுள்ளது. இந்த 14 மனுக்களுடைய கால முடிவு தான் ஒரு கல்பமாக. இந்த கணக்கெல்லாம் பாருங்கள், அழகாக பண்ணியிருக்கேன். ஒரு கல்பம் சொல்லி சொன்னால் 14 மனுக்களுடைய கால முடிவு, ஆட்சி கால முடிவு. ஒரு கல்பம் முடிஞ்ச பிற்பாடு எல்லா மனுக்களும் மாறி இருப்பார்கள், நமக்கு தெரியும். அடுத்து பாருங்கள், சனகர் சனந்தனர் முதலிய 4 ரிஷிகளை தோற்றுவித்த பொழுது படைத்தவர் சின்ன தவறு பண்ணிட்டார். அவர்களுக்கு பிறப்பிலேயே முழு வைராகியத்தை உடையவர்களாக படைத்து விட்டார். அதனால் அவங்களை என்ன பண்ணாங்க, ரொம்ப சந்தோஷமாகவே இருந்தாங்களாம். வைராகியம் வந்து ரொம்ப சந்தோஷமாக, இதில் பற்று இல்லை. ஆனால் அவங்க சந்தோஷமாக இருக்கலாமா? நமக்கு பொறுக்காதே. யாரும் சந்தோஷமாக இருந்தால் நமக்கு சந்தோஷம் போயிடும். அவர்கள் உலகப் பொருள்களின் நாட்டமின்றி ஆசையின்றி இருந்து விட்டனர். அந்த அளவிற்கு அவர்களுக்கு மன தூய்மை இருந்தது, அதனால் வைராகியம் இருந்தது. ஆனாலும் ஒரு குறை என்னென்னா, அவர்களுக்கு பகவான் ஞானத்தை கொடுக்கவில்லை. ஆகவே அவர்களுக்கு என்ன இருந்தது வாழ்க்கையில், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இன்பமும் அவர்களுக்கு இல்லை, இன்பம் கொடுக்கல இந்த உலகம். ஆனால் தானே ஆனந்த ஸ்வரூபம் என்ற ஞானமும் இல்லாமல் இருந்து விட்டார்கள். அதனால் என்ன பண்ணார் பிரம்மாஜி, உடனே அவர்களை, நான் அப்பா தானே, நான் சொன்னால் உங்களுக்கெல்லாம் இந்த ஞானம்லாம் உங்களுக்கு மனசில் வாங்கிக்க மாட்டீங்க, ஆகினால் நான் ஒருத்தர்கிட்ட அட்ரஸ் கொடுத்து அனுப்புகிறேன்னு சொல்லி சிவபெருமானுக்கு அட்ரஸ் கொடுத்து அனுப்பிட்டார். அவருக்கு அவர் இடத்துல போய் பாருங்கன்னு சொல்லிட்டார். இப்போது சிவபெருமானத்தை போனாராம். அப்பா பேச்சு யார் கேட்டாங்க? நாம் கேட்டோமா? முருகன் கேட்டாரா? அதான் பழனி மலையில் வந்து உட்காந்துட்டார். அதுக்காக அதில் முன்னோதரம் எடுத்துக்கூடாது, அப்பா பேச்சு கேட்கணும். ஆமாம், தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை சொல்லியிருக்கு. அவர் சிவபெருமான் என்ன பண்ணார், தட்சிணாமூர்த்தியாக இருந்து பேசலை, தன்னுடைய செய்கையினாலேயே ஒரு சின்முத்திரை என்ற ஒரு அளவு அந்த சின்னத்தை காட்டி அவர் என்ன பண்ணார், உபதேசம் பண்ணி முடிச்சிட்டார். ஒரு குறியீடு.
மௌனத்தில் உபதேசம் செய்து முடித்து விட்டார். இப்படிப்பட்ட உயர்ந்த மனநிலை இருக்கிறவங்க பேசணுமா என்ன? பேசவே இல்லையா? அதுதான் சொல்லுவாங்க, மௌன வியாக்கியா பிரகட்டித பரபிரம்ம தத்துவம் யுவானம். மௌனமாக இருந்தே அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டியதெல்லாம் புரிய வைத்து விட்டார். மோன குருவாகி கை காட்டி உண்மை ஞானம் போதித்த உன் கருணைக்கு நான் என்ன கைமாறு காட்டுவேன். அப்படி தாய்மன்னர் சொல்கிறார். அவருக்கு அவர் மௌன குரு அப்படி உணர்த்தி இருக்கார் சொல்கிறார். ஆனால் அவருக்கு பாடலாம் எடுத்துருக்கிறதா ஒரு சில இடத்துல கருத்துக்கள் வருகின்றது. இருந்தாலும் சில நேரத்தில் பேசி புரிய வைக்க முடியாத விஷயங்கள் அவர்கள் கூட நாம் இருக்கும் பொழுது அவருடைய செய்கைகள் செயல்கள் அவருடைய வாழ்க்கை முறையை பார்த்து நிறைய விஷயங்களை புரிந்து கொள்ளலாம். அதுவும் மற்ற குருமார்களிடத்தில் அந்த விசேஷம் இருக்கோ இல்லையோ, தத்துவ ஞானத்தை ஆத்ம ஞானத்தை உபதேசிக்கக்கூடிய ஞானியாக இருக்கக்கூடிய குருவிடத்திற்கு சிஷ்யனுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கும். ஒரு மணி நேரம் வகுப்பில் புரிய வைக்காத விஷயம் கூட, புரிஞ்சிக்க முடியாத விஷயம் கூட அவர்களோடு இணக்கமாக அணுக்கமாக இருக்கும்போது நமக்கு தெரிந்துவிடும். அப்படி ஒரு பெரிய ஒரு பிரயோஜனம்தான். மோனம் தரும் ஞானம் ஊட்டி எனக்கு ஓட்ட ஆனந்தனிட்டு அருளாய் பராபரமே சொல்கிறார். மோன குருவளித்த மோனமே ஆனந்தம் சொல்கிறார். நமக்கு மௌனமாக இருந்தால் பிடிக்கிறது இல்லை. என்னது இது மௌனமாக வீட்டில் இவ்வளோ நேரம் தான் மௌனமாக இருக்குது. யாரோ ஒரு ஆள் பேச்சு துணைக்கு வேணும் இல்லையா? யாரோ பேசணுமே. எத்தனை நாளைக்கு சும்மா மௌனமாக இருக்கிறது. மௌனமே ஞான வரமெல்லாம் சொல்லியிருக்கு. அப்படி தட்சிணாமூர்த்தி தன்னோட ஒரு செய்கையாலேயே கையினால் அந்த ஒரு அடையாளத்தை காட்டி அவர்களுக்கு உணர்த்தி விட்டார். சின்முத்திராங்குச்ச செங்கைக்குள்ளே அடக்கி வாசமரும் சர்ச்சார் மீது எண்ணெய் ஒரு ஞான மத்த கஜமென வளர்த்தாய் சொல்கிறார். பிற்பாடு இந்த 4 ரிஷிகளும் ஞானிகளாக இருந்து சந்நியாச பரம்பரைக்கு அவர்களை உதாரணமாக சொல்வார்கள். அன்றந்த 4 அற்புதமாக நீ உரைத்தது ஒன்றந்த வார்த்தை எனக்கு உண்டோ பராபரமே சொல்லி கேட்குறார். முன்னாள் மெய்ஞான முனிவர் தம் ஈட்டுதல் போல் இந்நாளில் காண எனக்கு இச்சை பராபரமே. அவரை பார்த்த உடனே இவருக்கும் அப்படி இருக்கணும்னு சொல்லி எண்ணம் வந்துடுதான். ஒரு உந்துதல் கிடைக்கின்றது. நாம தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். வந்துடுதான் என்ன வரணும் இல்லை, இந்த வாழ்க்கைக்கு வந்துட்டே வரமாட்டுது. முன்னாள் மெய்ஞான முனிவர் தவம் ஈட்டுதல் போல் இந்நாளில் காண எனக்கு இச்சை பராபரன். கல்லாலை நீழல் தன் ஒரு நாள் வரைக்கும் கடவுளை நீ உணர்த்தியதை கை காட்டென்றால் சொல்லாலே சொல்லப்படும் சொல்லும் தன்மை துரும்பு பற்றி கடல் கடக்கும் துணிபே என்றும். அவர்களுக்கெல்லாம் அதெல்லாம் கிடைச்சது. கல்லால மரத்தை நீ உணர்த்தினேன். ஆனால் நானும் அப்படி நினைக்கிறேன். என்னுடைய முயற்சி எப்படி இருக்கு சொல்லி பார்த்தா, ஒரு துரும்பை கையில் எடுத்துக்கொண்டு கடல் கடக்கிறது முயற்சி பண்ண எப்படி இருக்குமோ அப்படி இருக்குன்னு சொல்கிறார். துரும்பு பற்றி கடல் கடக்கும் துணிபே என்றும் சொல்கிறார். ஆக இங்கே ஏன் அவர்களுக்கு அது உணர்ந்து கொண்டார்கள் சொன்னால், புத்தி கூர்மைய வைராகிய மன தூய்மை இருந்ததனால் அவர்கள் சூக்ஷ்ம புத்தி உடையவர்கள். ஆகவே அதை உணர்ந்து கொண்டார்கள். அதோடு கூட அவர்கள் நிவிர்த்தி மார்க்கத்தில் இருந்தார்கள். நிவிர்த்தி மார்க்கம்னா என்ன? இந்த உலக வாழ்க்கை லௌகீக வாழ்க்கையிலிருந்து விலகி வெறும் ஆன்மீகமாக மட்டுமே வாழ்க்கையை வாழ்ந்திருக்கின்றார். லௌகீக விஷயங்கள் எதுவுமே அவர்களிடத்தில் இருக்கல. நிவிர்த்தி மார்க்கம் சந்நியாச மார்க்கத்தில் இருந்தார்கள். ஆக 4 ரிஷிகளும் 7 ரிஷிகளும் மனுக்களும் அதே போல் ததா மாணவக அந்த மனுக்களும் 14 மனுக்களும். மனுக்கள் என்றால் இந்த ஒரு அர்த்தம் இருக்குது. அவர்களும் மனிதர்கள் தான். முதலில் பகவான் மனுவை படைத்தார். நம்மை மனிதன் என்று சொல்வதற்கே மனுவனுடைய வம்சத்தில் அந்த வழி வந்ததுனால நம்மை மனிதர்கள் என்று சொல்லுகின்றார்கள் என்ற அர்த்தமும் சொல்லுகின்றார்கள். மனதை உடையவன் மனிதன் அது வேறு. இருந்தாலும் என்ன, மனுவனுடைய பரம்பரையில் அவர்கள் மூலமாக நாம் தோன்றியதால் இந்த மனிதர்களுக்கு மனிதன் என்ற பெயர் அதுதான் காரணம் சொல்கிறாங்க. அப்படி வந்த மனுக்கள் இவர்கள் எல்லாம் என்னிடமிருந்தே தோன்றினார்கள். அதுதான் இங்கே கருத்து. மனுக்களை படைக்கும் பொழுது பகவான் என்ன பண்ணாரா, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஆகிட்டார், உஷாராயிட்டார். அவர்களுக்கு வைராகியத்தை கொடுக்கவில்லை. அதிலிருந்து மனுவிடமிருந்து இந்த எல்லா உலகமும் உயிரினங்களும் தோன்றின. அந்த மனுக்கள் எல்லாம் என்னிடமிருந்து தோன்றினார்கள். அடுத்து பாருங்கள், மத்பாவாக இவர்கள் எல்லாம் என்னுடைய சொரூபமே சொல்கிறார். அடுத்து மானசா ஜாத்தாக பிறந்தார்கள். எப்படி? மானசா என்னுடைய மனதிலிருந்து பிறந்தார்கள்.
இவர்களை எல்லாம் பிறக்க வைக்க பகவான் என்ன செய்தார் என்றால் தன்னுடைய எண்ணங்களின் மூலமாகவே, இச்சைப்பட்டதன் மூலமாகவே தோன்ற வேண்டும் என்ற எண்ணிய எண்ணத்தின் மூலமாக இவைகளெல்லாம் தோன்றிவிட்டதாம். இச்சா மாத்திரம் சிருஷ்டி பிரபோ, நினைச்ச மாத்திரத்தை இவையெல்லாம் உருவாகிடுச்சான். மானசா என்றால் எனது மனதிலிருந்து தோன்றிய முதல் புத்திரர்கள் இவர்கள், மானச புத்திரர்கள். நாம் கூட நம்முடைய எண்ணங்கள் மூலமாக ஒரு உலகத்தை படைக்கிறோம். என்ன உலகம் தெரியுங்களா? கனவுலகம். கனவுலகம் நம்முடைய எண்ணங்களுடைய படைப்பு தானே. அதே போல் பகவானுடைய எண்ணம் கனவுலகம் என்ன? நாம் நிஜமாக நினைக்கிற இந்த உலகம். பின்னர் என்ன ஆனது? இப்பொழுது உள்ள உயிரினங்களும் தோன்றின. ஏஷாம் இவர்களுடைய, குறிப்பாக மனுக்களுடைய, மனுவிலிருந்து அவர்களுடைய பிரஜாக சந்ததிகள், குழந்தைகள், லோகே இந்த உலகில், இப்பொழுது உள்ள உலகில் இருக்கின்ற இவைகள்லாம் என்னவா? இமாகா இவைகள், நீ பார்க்கின்ற இவைகள் என்று கை காட்டுறார். இந்த இவைகள் இமாகா என்று பகவான் கையால் அர்ஜுனனுக்கு காட்டி தருகின்றார். அந்த மனு யாரிடமிருந்து வந்தார்? என்னிடமிருந்து தான் வந்தார். என்னிடமிருந்து வேறுபடாத தன்மையான மனுவிடமிருந்து மனிதர்கள், உயிரினங்கள் இதெல்லாம் தோன்றியது. இது வந்து நமக்கு தெரியுது என்னென்னா, இந்த ஜீவராசிகள் அனைத்தும் என்னுடைய சொரூபமே. இவ்விதம் 4, 5, 6வது ஸ்லோகங்களில் அனைத்தும் என்னிடமிருந்து தோன்றியது என்று சொன்னார். இனி இந்த அத்தியாயத்தினுடைய முக்கியமான கருத்து என்னவென்றால், அனைத்து பெருமைகள் இறைவனை சார்ந்தது, எல்லா விபூதியும் இறைவனுடையது தான். அப்படி தன்னுடைய விபூதியை மீண்டும் பேசுவதற்கு முன்பாக அந்த விபூதியுடைய பெருமையை அறிந்தால் என்ன பலன் வருகின்றது என்பதை 7வது ஸ்லோகத்தில் அழகாக பேசுகின்றார். 7வது ஸ்லோகம். ஏதாம் விபூதிம் யோகம் ச மமயோ வேத்தி தத்வதஹ சோவிகம்பேன யோகேன யுஜ்யதே நாத்ர சம்சயः. ஏதாம் விபூதிம் யோகம் ச மம யோ வேத்தி தத்வதः சோவிகம்பேன யோகேன யுஜ்யதே நாத்ர சம்சயः. முதல் வரி, என்னுடைய தத்துவத்தை இவ்விதம் உள்ளதை உள்ளபடி அறிபவர்களுக்கு என்று சொல்லி, 2வது வரியில் அப்படி அறிவதனால் என்ன பலன் கிடைக்கின்றது என்று கூறுகின்றார். எப்படி என்னுடைய தத்துவத்தை அறிய வேண்டும் என்பது இதிலிருந்து நமக்கு தெரிய வருகின்றது. இங்கே பகவான் 2 சொல்ல பயன்படுத்துகிறார். விபூதி, யோகம். அந்த தனித்தனியாக பிரித்து நாம் படிக்க வேண்டியதாக இருக்குது. சொல்லி விபூதி, என்னுடைய விபூதியையும் என்னுடைய யோகத்தையும் சொல்லுகின்றேன் என்பதாக. ஸ்லோகத்தை பார்க்கலாம். ஏதாம் விபூதிம் யோகம் ச மம. மம என்றால் என்னுடைய, ஏதாம் இந்த விபூதியையும், விபூதிம் ச யோகம் ச யோகத்தையும், என்னுடைய விபூதியையும் என்னுடைய யோகத்தையும் யார் வேத்தி அறிகின்றார்களோ, யார் அப்படி அறிகின்றார்? எப்படி அறிய வேண்டும்? தத்துவத்தாக, சரியாக, முறையாக, உண்மையாக, உள்ளது உள்ளபடி. உள்ளது உள்ளபடி. பல சமயங்களில் நாம் நினைப்போமா, என்ன உண்மையை தெரிந்து கொண்டே எனக்கு தெரிந்து விட்டு நாம் நினைப்போம். ஆனால் என்ன, தெரிந்ததெல்லாம் சில சமயம், பல சமயம் பொய்யாக போய்விட்டிருக்கும். கீதை உபனிஷத் வகுப்புலாம் வந்து கொண்டிருப்போம். அப்படி வந்து கொண்டு இருக்கும்பொழுது கொஞ்ச நாள்லேயே நமக்கு என்ன வந்துடுவோம் மனசில், எனக்கு எல்லாம் தெரிந்து விட்டதுன்னு நினைப்போம். கொஞ்சம் தெரிந்து கொண்டு இருக்கும் பொழுது எனக்கெல்லாம் தெரிஞ்சிடுச்சு, அவ்வளோதானே. ஆனால் ஒரு 5-6 வருடங்கள் 10 வருடம் கழித்து பொறுத்து தான் நமக்கு தெரியும், எனக்கு உண்மையில் எதுவுமே தெரிந்து கொள்ளவில்லை, எதுவும் அறிமுகமாகியிருக்கு, அவ்வளோதான். நான் தெரிந்ததாக நான் என் மனசில் நானே நினைத்து கொண்டு விட்டேன். அல்லது அப்பொழுது நான் தெரிந்து கொண்டது சரியாக என் புரிதல் இல்லாத காலத்தில் நான் தெரிந்து கொண்டது சரியான புரிதல் இல்லை, சரியாக புரிந்திருக்கவில்லை. இப்போ கேட்டு தெரிந்தது தான் உண்மையில் சரியாக நான் புரிந்து கொண்டுள்ளேன். அப்படியே மனசில் வரும். இதெல்லாம் சாஸ்திரத்தை கேட்கும்போது நமக்கு வருகின்ற சில விதமான சூழ்நிலைகள். பல சமயங்கள் நமக்கு தெரியாமல் நமக்கு தெரிந்ததாக நான் நினைத்து கொண்டிருப்போம்.
ஆகவே இங்கே சொல்கிறார் பகவான், தத்துவத்தாக சரியாக யார் என்னுடைய விபூதியையும் யோகத்தையும் அறிகிறார்களோ அவர்களுக்கு என்ன பலன்? ரெண்டாவது வரையில் சொல்கின்றார் பாருங்க. யோகம், யோகம் என்றால் இங்கே சக்தி அல்லது பவர் சொல்லி அர்த்தம். விபூதி என்றால் அந்த சக்தி வெளிப்பட்டவுடன் நாம் பார்த்து அனுபவிக்கவுடன் அவருடைய மகிமை, பெருமை. அதை தான் சொல்ல சக்தியுடைய வெளிப்பாடு, மேனிஃபெஸ்டேஷன். சக்தி என்றுமே பொதுவாக ஒரு ஆற்றல் இருக்கே, அது என்றுமே நமக்கு கண்ணுக்கு தெரியாது. அந்த ஆற்றல் வெளிப்பட்டால் தான், அது எந்த இடத்துல வெளிப்பட்டதோ அப்படி வெளிப்பட்டால் தான் நமக்கு அது தெரியும், இல்லைன்னா நமக்கு தெரியறதில்லை. அந்த வெளிப்பாட்டை தான் பார்க்க முடியும். ஒருவருடைய வாயை பார்த்து அவருக்கு இந்த அளவு பேசுகின்ற திறன் இருக்குன்னு நமக்கு தெரியாது. அவருக்கு பேச வாய்ப்பு தரும்பொழுது தான் தெரியும். சில நேரத்தில் சில இடத்துல நம்ம வாய் திறக்காமல் இருந்தால் நம்ம ரொம்ப கௌரவமாக வந்துடலாம். சில நேரத்தில் வாய் திறந்தால் தான் விவகாரமும் வந்துடுது, அதுவும் இருக்குது. ஆகவே அந்த வாயை பார்த்து இவ்வளோ பேச தர்றாருன்னு சொல்ல முடியாது. அடுத்து கண்ணை பார்த்து அவருக்கு இந்த அளவுக்கு பார்க்கிற சக்தி இருக்குன்னு சொல்ல முடியாது. காதை பார்த்தோம் இவருக்கு இந்த அளவுக்கு கேட்கின்ற சக்தி இருக்குன்னு சொல்ல முடியாது. அந்த ஆற்றலாம் வெளிப்படும் பொழுது, அந்த கேட்கும் பொழுது, பார்க்கும் பொழுது, அப்பொழுது தான் நமக்கு எந்த அளவுக்கு சக்தி இருக்குன்னு தெரியும். அந்த சக்தி நமக்கு தெரியாது, அது வெளிப்படுகின்ற இடம் நமக்கு தெரியும். கண்ணு தெரியுது, காது தெரிகின்றது. ஒரு கை இருந்தாலும் கூட அந்த அவருடைய கையை பார்த்து இந்த சக்தி அவருக்கு இருக்குது, இந்த ஆற்றல் அவருக்கு சொல்ல முடியாது. அந்த ஆற்றல் வெளிப்படும் பொழுது தான் இவருக்கு இந்த சக்தி இருக்குது, இது செய்கின்ற ஆற்றல் இருக்குது, சக்தி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்க முடியும். அதுதான் பகவான் சொல்கிறார், என்னிடத்தில் அளவிட முடியாத ஆற்றல்கள் உண்டு. நீ பார்த்து தெரிந்து கொண்ட என்னுடைய ஆற்றல் எல்லாம், என்னுடைய ஆற்றல் உண்டு ஒரு சிறு பகுதி தான் சொல்கிறார், ஒரு அம்சம்தான். அதை முடிக்கும்போது சொல்லப் போகின்றார் இந்த அத்தியாயத்தில். இப்படி தன்னுடைய விபூதியை சொல்லிக்கொண்டே நான் செல்லலாம், இருந்தாலும் கூட என்னுடைய ஆற்றலுடைய அளவை இன்னது என்று சொல்ல முடியாது. வெளிப்பட்டது கொஞ்சம்தான், இனி வெளிப்படாது எவ்வளவோ இருக்கின்றது. அதற்கு அளவில்லை சொல்லி சொல்கிறார், அனந்தம் சொல்லி சொல்கிறார். அளவிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவருக்கே சரண் யாங்களே சொல்கிறது போல். அளவில்லாத விளையாட்டு, எத்தனை விளையாட்டு எந்த ஆய்க்கையில் அத்தனை வெண்ணால் அறியும் தரமாமன்னு சொல்கிறது போல் எவ்வளவோ இருக்கின்றது. அதற்கு ஒரு முடிவே இல்லை சொல்கிறார். ஆகவே முடித்து கொள்கின்றேன் என்று சொல்லப் போகின்றார். ஆக யோகம் என்ற அந்த சக்தி, திறன், ஆற்றல் இருக்கே, அதற்கு பெயர்தான், அந்த சக்திக்கு பெயர்தான் மாயா. அந்த சக்தி இருக்கே, அது என்றைக்குமே எப்பொழுதுமே சக்தியானது ஒன்றை சார்ந்து தான் இருக்கும், அதிலிருந்து தான் வெளிப்படும். அது தனியாக தனித்து நின்று நமக்கு தெரிந்துக்கிட்டு இருக்காது. எந்த ஒரு இடத்துலேருந்து வெளிப்படணுமோ அந்த வெளிப்பட்டது சக்தி, அது வெளிப்படுவதற்கு ஒரு சார்பு இருக்கணும். பேசும் சக்தி நம்முடைய நாக்கிலிருந்து வெளிப்படுகின்றது, வாயிலிருந்து வெளிப்படுகின்றது. கேட்கும் சக்தியை நான் கழட்டி வச்சுட்டு வீட்டில் வந்துட்டேன்னு சொல்ல முடியுமா? வேணும்னா ஏரிங் மிஷின்னா கழட்டி வச்சுட்டு வந்துட்டு சொல்லலாம். கேட்குற சக்தி விட்டுட்டு வந்துட்டு சொல்ல முடியாது. கையின் சக்தி எவ்வளோ உயர்த்துகின்றோம், எவ்வளோ எடுக்கிறோம், பிடிக்கிறோன்னு சொல்லிடுறோம். செருப்பை வெளியில் கழட்டி விட்டு வச்சுட்டு வந்து சொல்லலாம். நடக்கின்ற சக்தியை கழட்டி வச்சுன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஆக இந்த எந்த சக்தியும் ஒன்று சார்ந்தே இருக்கும், அது வெளிப்பட ஒரு சார்பு வேணும். பகவானிடத்தில் உள்ள சக்தியுடைய தன்மை எப்படி என்றால், ஈஸ்வரன் அந்த பிரம்மத்தை இந்த சக்திகள் அனைத்தும் சார்ந்துள்ளது. அந்த சக்திக்கு பெயர் தான் மாயை சொல்லி சொன்னோம். ஆக மாயை என்பது ஒரு சக்தி தான், அது பிரம்மத்தை சார்ந்துள்ளது. பிரம்மத்தை எது சார்ந்து இருக்கோ வேறு வகையில் சொன்னால் அதுக்கு பேர் தான் மாயை. அந்த மாயிலிருந்து வெளிப்பட்டது தான் இந்த அனைத்து பிரபஞ்சமும். ஆகவே பகவான் இங்கு சொல்கின்றார், எனது யோகத்தை விபூதியையும் உள்ளபடி அறிய வேண்டும், சக்தியையும் அந்த சக்தி வெளிப்படுகின்ற இடமாகிய இந்த பிரபஞ்சத்தையும் நீ என்ன பண்ணணும்? உள்ளதை உள்ளபடி நீ நன்கு தெரிந்து கொள்வாயாக. அப்படி அறிபவர்கள் யாரோ அவர்களுக்கு நான் என்ன செய்கின்றேன், என்ன கொடுக்கின்றேன் என்பதை சொல்கின்றார். அப்படிப்பட்டவர்களை நான் பிரம்ம ஞானத்துடன் பொருத்துகின்றேன் சொல்கிறார். அப்படி உள்ளதை உள்ளபடி அறிபவர்களுடன் அவர்களுக்கு இந்த பிரம்ம ஞானத்தை கொடுத்து மனதில் அவர்களுக்கு அந்த ஞானத்தை நிலைப்படுத்துகின்றேன். ஆமாம், இப்படி அறிஞ்சால் அந்த ஞானம், பகவானுடைய ஆற்றல் விபூதி அறியும் பொழுதே பகவானுடைய தன்மைகள் நம்ம மனதில் புரிந்து இருக்கின்ற. அதுக்கு தானே நம்ம இந்த 10வது 11வது அத்தியாயத்தை பார்த்து கொண்டிருக்கின்றோம்.
ஆக முதலில் எதை பற்றிய அறிவை நாம் அடைய வேண்டுமென்றால் முதலில் பகவானை பற்றி அறிவை அறிந்து கொண்டால் பகவானுடைய சக்தியை பகவானாக உணர வேண்டும். முதல்ல பகவானை அறிய வேண்டும் சொல்லி சொன்னால் பகவானுடைய சக்தியை நாம் உணர வேண்டும். அதன் விளைவு சக்தி யாரை சார்ந்து இருக்குமோ அந்த பிரம்மத்தை அவன் அறிவான் அறிகின்றான் சொல்லி சொல்கிறான். அறித சக அவிகம்பேன யோகேன யுஜ்யத்தே. சக என்றால் அவன், யுஜ்யத்தை என்றால் பொருந்தியவனாக இருக்கின்றான். எதில் எதனோடு பொருந்தியவனாக இருக்கின்றான்? யோகேன, யோகத்தில், யோகத்தோடு சேர்ந்தவனாக பொருந்தியவனாக இருக்கின்றான். யோகேன என்றால் இங்கே என்ன, அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்னவென்றால் ஆத்ம ஞானேன, ஆத்ம ஞானம் சொல்லி அர்த்தம். இங்கு அவன் ஆத்ம ஞானத்தோடு சேர்ந்தவனாக இருப்பான். இங்கு யோகம் என்ற சொல்லின்ற பொருள் ஆத்ம ஞானம், ஆத்ம ஞானேன. முதல் வரியில் யோகம் என்ற சொல்லுக்கு மாயா என்று பொருள் தந்தோம், சக்தி திறன் என்று பொருள் தந்தோம். இங்கு ஆத்ம ஞானம் பொருள் தரும். ஆக கீதையில் யோகம் என்ற சொல் இடத்துக்கேற்றாற் போல பொருள்படுத்தப்படும். கவனமாக அதை பொருள்படுத்தணும், நம்ம இஷ்டத்துக்கும் பொருள்படுத்தி விடக்கூடாது. ஆக 7வது அத்தியாயத்தில் நான் என்பதற்கு கவனமாக பொருள் எடுத்தோம். இந்த ஆத்ம ஞானத்தை பகவான் ஒரு அடைமொழி தருகின்றார். என்ன? இப்படிப்பட்ட ஆத்ம ஞானம் அவிகம்பேன, அவிகம்பம் சொல்லி சொன்னால் அசைக்க முடியாத உறுதியான ஸ்திரமான ஞானம் சொல்கிறார். அவிகம்பேன யோகேன யுஜ்யத்தே, உறுதியான ஆத்ம ஞானத்துடன் அவன் பொருந்துகின்றான். இந்த வார்த்தைகளுக்கெல்லாம் இப்படி அர்த்தம் நம்ம பார்க்கணும். ஒரு ஸ்லோகம் அப்படி பார்த்தா நமக்கு நல்லது. சில சமயம் நமக்கு அறிவு வரும், இருக்கும், ஆனால் அந்த அறிவு நிலையாக இருக்காது, உறுதியாக இருக்காது, அப்படி போயிடும். குழந்தையாக இருக்கும்பொழுது அறிவு நமக்கு கொஞ்சம் இருக்குது, அறிவு வரும், மறந்துடுவோம், மறுபடியும் தப்பு செய்வோம். இப்படி அறிவு நிலையாக இல்லாமல் மறந்து விட்டு தவறு செய்வது ஒரு படி. வளர்ந்த பிற்பாடு அறிவு வந்தும் அறிவிருந்தும் தவறு செய்தால் காரணம் என்ன? அறிவு இருக்குது, ஆனால் அந்த அறிவில் ஸ்திரமாக உறுதியாக நிற்க இயலவில்லை. முதல்ல அறியாமை, பிற்பாடு அறிவு வந்த பிற்பாடு என்ன? அந்த அறிவுப்படி செயல்பட முடியாத இயலாமை. நம்ம சொல்லுவோம் சில நேரம், தெரியுதுங்க, இருந்தாலும் எனக்கு இயலவில்லை, செயல் இல்லை, நம்ம சொல்கிறோம் இல்லையா? அது ரெண்டுமே இருக்குது. அறிவும் இருக்குது, செயலின்மை இருக்குது. அறிவும் இருந்து அதன்படி நாம் நின்றால் அதுதாங்க சொல்கிறார் அவிகம்பேன, உறுதியாக ஞானத்தில் பொருந்தியவனாக. எதை பற்றிய ஞானத்தில்? என்னை பற்றிய ஞானத்தில் பொருந்தியவனாக இருப்பான். அதுதான் பலன். இறைவனுடைய விபூதியையும் இறைவனுடைய யோகத்தையும் அறிந்தவருக்கு பலன் என்ன? என்னிடம் பொருந்தியவனாக இருப்பான். பல சமயங்களில் நமக்கு அறிவு இருந்தாலும் கூட அந்த அறிவு கை கொடுப்பதில்லை. கம்பனம் சொல்லி சொன்னால் அசைந்து விடுதல், பயன் தராமல் இருத்தல். அவிகம்பேன என்றால் அசையாமல் இருத்தல். யார் யார் எனக்கென்ன போதித்தும் என்ன, என் அறிவினை மயக்க வசமோ சொல்கிறார். நம்முடைய அறிவானது ஸ்திரமாக உறுதியாக இருக்கும். நிறைய பேருக்கு அறிவு இருக்குது, ஆனால் அசைந்து விடுகின்றது. அசையாத அந்த அறிவு ஸ்திரமாக இருப்பது. ஆக பகவான் இங்கு சொல்லுகின்றார், நமக்கு பயன்படுகின்ற, பயன் கொடுக்கின்ற, அசைக்க முடியாத ஆத்ம ஞானத்துடன் அவன் சேர்க்கப்படுகின்றான். அந்த ஆத்ம ஞானத்துடன் இருப்பான்னு சொல்லி அர்த்தம். உடன் நமக்கு ஒரு சந்தேகம் வரணும், என்னவா அப்படியெல்லாம் இருக்க முடியுமா, இருக்கின்றதா? ஏதோ ஆத்ம ஞானமாக, அந்த ஆத்ம ஞானம் வந்து அந்த ஆத்ம ஞானத்துடன் நம்மால் இருக்க முடியுமா? உடனே பகவான் அதை உணர்ந்து கொண்டாராம். அது எப்படி உணர்ந்தார்னா, அர்ஜுனோட முகத்தை பார்க்குறாராம். பார்த்திருப்பார்னு சொல்கிறார் அந்த உரை ஆசிரியர். அதனால தான் நம்ம சொல்லுவோம், இந்த தத்துவ ஞான விசாரமெல்லாம் ஒரு குரு உபதேசிக்கும் பொழுது சிஷ்யனை நேரில் பார்த்து, அவர் முகத்தை பார்த்து, அவர் கண்ணை பார்த்து, அவருடைய பாடி லாங்குவேஜை பார்த்து, நாம் சொல்கிற வார்த்தை எந்த அளவுக்கு அங்கே ரிசீவிங் எண்ட் வாங்குகிறாங்க இல்லையா, அவர்களிடம் போய் சேர்ந்துருக்கு, அதெல்லாம் பார்த்து சொல்லணும், பேசணும். ஆன்லைனில் பண்ணணும்னு வச்சிங்களேன், அதெல்லாம் தெரிஞ்சிக்க முடியுமான்னா அதெல்லாம் முடியறதில்ல. வேணும்னா ஆன்லைன் எந்த அளவுக்கு பிரயோஜனப்படும் சொல்லி சொன்னால், நமக்கு முதல்ல நேரடியாக கேட்டு பிற்பாடு கேட்டோம்னா ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும்.
அல்லது அடிக்கடி அவர்களோட இன்டராக்ஷன் இருக்கணும், வந்து பார்க்கணும். இப்போதைக்கு நமக்கு தூரத்தில் இருக்கும், வேறு வழி இல்லைன்னா அதில் தான் கேட்குறோம், தப்பு இல்லை. நிறைய பேர் அதில் பலனடைஞ்சு கொண்டு இருக்கின்றார்கள். ஆனாலும் கூட இந்த ஞானத்தை நேருக்கு நேராக பார்த்து குருவானவர் சிஷ்யர்களுக்கு எடுத்து வழங்கும் பொழுது அதில் ஒரு விசேஷமான பிரயோஜனம் இருக்கத்தான் செய்கின்றது. ஆக உடனே என்ன சொல்கிறார், நான் அத்திர சம்சயக, அத்திர இந்த விஷயத்தில் ந சம்சயக சந்தேகம் இல்லைன்னு சொல்கிறார். திடீரென்று ஏன் சந்தேகம் இல்லைன்னு சொல்லணும்? அர்ஜுனா, இந்த இடத்துல சந்தேகப்படாதே. எதில் சந்தேகம் வேண்டாம்? ஈஸ்வரனுடைய பெருமையை உணர்ந்ததால் அவன் இறுதியாக ஆத்ம ஞானத்தில் நிலை பெறுவான் என்கின்ற இந்த விஷயத்தில் சந்தேகம் வேண்டான்னு சொல்கிறார். ஈஸ்வரனுடைய பெருமையை உணர்ந்தால், அவருடைய மகிமையை புரிந்து கொண்டால் அவன் இறுதியாக ஆத்ம ஞானத்தில் நிலை பெறுவான். காரணம், பல பேருக்கு கீத உபனிஷத் வகுப்புக்கு வந்து படித்த பிற்பாடு நமக்கு இந்த பிறவியில் மோட்சம் கிடையாது அப்படி முடிவு செய்கிறவங்களாம் இருக்காங்க. படிக்கிறதுக்கு முன்னே அப்படி இருந்தால் பரவாயில்ல, படித்த பிற்பாடு அப்படிலாம் சந்தேகம் வரக்கூடாது. ஆனால் வரும்னு சொல்கிறார். சிலர் சொல்லுவாங்க, அதாவது நிச்சயமாக இந்த பிறவியில் எங்களுக்கு மோட்சம் இல்லை, அடுத்த பிறவியில் நீங்களே எங்களுக்கு குருவாக வந்திருந்து இப்படி உபதேசம் செய்யுங்க. அப்போ அது சுவாமி என்ன நினைப்பார், இப்படிப்பட்டவங்களுக்கு இப்படி உபதேசம் செய்தால் நான் நிச்சயமாக அடுத்த பிறவி பிறந்து தான் வரணும். அதெல்லாம் ஒரு எமோஷனில் சொல்கிறது தான். அவர் தான் ஞானத்தினால அவர் ஜீவன் முக்தராக இருக்கார். இருந்து தானே இந்த தத்துவ ஞானத்தை நமக்கு உபதேசம் பண்ண முடியும். அவ்வளவு தூரம் சந்தேகம் இருக்கான். அறிவை அடைந்து அந்த அறிவில் நிலை பெற முடியுமா என்று நிறைய பேர் சந்தேகம் இருக்குது. காரணம், நம்முடைய மனதில் உள்ள அளவுக்கு அதிகமான பலகீனங்கள், அளவுக்கு அதிகமான பற்று, என்னென்னவோ விவகாரங்கள், எது எதுலேயோ போய் அப்படியே ஈசிக்கிட்டு ஒட்டிக்கிட்டு இருக்கு. அப்படியே எங்கெல்லாம் அடுத்த இறைஞ்சி கிடக்கிறது இந்த மனசு. ஒன்றும் சேர்க்கலை, ஒன்றும் சேரலை. எல்லா விஷயத்தையும் போய் உட்காந்துக்கிட்டு இருக்கு. எதில் உட்காந்துருக்கு நமக்கு தெரியவே தெரியாது. அதையெல்லாம் நம்மால் என்னால் நீக்கி கொள்ள முடியுமா? சந்தேகம் வந்துடும். இப்படிப்பட்ட ஆளாக இருக்கிற எனக்கு, ஏனென்றால் அவரவர்களுக்குத்தான் அவருடைய மனதினுடைய பலகீனங்கள் தெரியும், வெளியில் தெரியாது. போய் நம்ம யார்கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, நமக்கே தெரியும். ஆமாம், நம்முடைய லட்சணம் நமக்கே தெரியும், யாரும் சொல்லணுன்றது இல்லை. அதனால் பகவான் சொல்கிறார், ந சம்சயாக, சந்தேகப்பட வேண்டாம் என்று சொல்லிக்கொண்டே ஒரு இடத்துல சொல்லுவார். அதனால் என்ன அர்த்தம், உன்னால் முடியும் முடியும் என்பதை சேர்த்து சேர்த்து சொல்லுவார். முயற்சியில் பல நேரத்தில் நாம் செய்கிற முயற்சியில் உடனே பலன் வருவதில்லை. ஆனால் தொடர்ந்து நாம் செய்ய 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 முயற்சியை செய்ய செய்ய என்ன ஆகும், பலன் கட்டாயம் வரும். எறும்பூர கல்லும் தேயின்னு சொல்லுவார். முயற்சியுடையார் இகழ்ச்சி அடையார் சொல்லுவார். முயற்சி திருவினையாக்கு, இப்படி சொல்லலாம் சொல்லியிருக்காங்க. தெய்வம்தான் ஆகாதுன்னு முயற்சி தான் மெய் வருந்த கூலித்தர். தெய்வம் ஆகாது தெய்வம் ஆகாது போகாது அப்படிலாம் இல்லை. அப்படியே உனக்கு பிராரப்தத்து வசத்தில் அப்படி இருந்தாலும் கூட நீ செய்கின்ற முயற்சி உனக்கு நிச்சயமாக பலனை தரும்னு சொல்கிறார். இது ஆன்மீக சாதனை விஷயத்தில் ரொம்ப நல்ல கருத்து இது. நமக்கு ஒரு தன்னம்பிக்கையோடு முயற்சி செய்துக்கிட்டே இருக்கணும். அதனால தான் பொதுவாக சொல்லுவோம், மோட்சம் என்பது புருஷார்த்தமா அல்லது பிராரப்தமான்னு சொன்னான். பிராரப்தத்து வசத்தில் மோட்சம் இருந்தால் நம்ம என்ன பண்ணலாம், ஒன்றும் பண்ண வேண்டாம், பிறந்துட்டு ஏதோ அந்த நேரத்தை சாப்பிட்டு உட்காந்து தூங்கிட்டு இருந்தால் மோட்சம் வந்துடும். அப்படி இல்லை, புருஷார்த்தம் முயற்சியினால்தான் நீ மோட்சத்தை அடைய முடியும்னு சொல்லியிருக்கு. பெரிய ஒரு விசாரம் செய்து நிலைநாட்டுறாங்க. அதனால் மோட்சம் என்பது புருஷார்த்தமே தவிர பிராரப்தம் இல்லை. ஆக சாஸ்திர படிப்பில் உடனுக்குடன் பலன் வராது. திடீரென சில நேரத்தில் என்ன தொடர்ந்து செய்துக்கிட்டே இருக்கும் பொழுது திடீர்னு ஒரு விதமான ஒரு ஸ்பார்க், ஒரு கிளிக் ஆகும், நமக்கு அறிவு வரும், அப்புறம் தெளிவு வரும். உறுதியுடன் அந்த அறிவில் நிற்போம், மீண்டும் நாம் விழமாட்டோம். ஆகையால் நம்பிக்கை இங்கு மிக முக்கியம், ரொம்ப முக்கியம். சந்தேகப்படாத ந சம்சயாக, சந்தேகப்படாத கவலைப்படாத சகோதரா சொல்கிற, சந்தேகப்படாத சகோதரான்றார். சந்தேகப்படக்கூடாது, ந சம்சயாக.
அவர் ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒரு உதாரணம் சொல்லுவார். 60 அடியில் 60 அடி தோண்டினா தண்ணீர் கிடைக்குன்னா 59 அடி தோண்டி விட்டுட்டா என்ன ஆகும்? கிடைக்கும். இன்னும் அந்த 60 அடி தோண்டி இருந்தால் நமக்கு ரிசல்ட் கிடைச்சிருக்கும். பசி எடுத்தால் சாப்பிட்டா உடனே பலன் கிடைக்கிறது இல்லையா? சாஸ்திர படிப்பு அப்படி இல்லை. கொஞ்சம் நாள் எடுத்துக்கும். ப்ராசஸிங் பீரியட் இருக்கே. கேட்டு 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 நம்ம நினைப்பது நம்ம உள்ளே போகலை நினைப்போம். அப்படி இல்லை. கேட்டு கேட்டு அன்றாடம் இந்த வேப்பில் அடிக்கிறா போல் இந்த கருத்துக்கெல்லாம் மனசில் அப்படியே போய் உள்ள டெபாசிட் ஆகும், தங்கம். தங்கி அடுத்தடுத்து மறுபடியும் கேட்டு கேட்டு நமக்கு என்ன ஆகும்? சந்தேகங்கள் சென்று அந்த ஞான ஸ்திரமாகும். அதனால் இங்கே முக்கியமானது வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் கேட்டு வைத்து விடுவது. கேட்கணும். தாய்மன்னர் அழகாக சொல்கிறார், கேட்டலுடன் சிந்தித்தல் கேடிலா மெய்த்தெளிவால் வாட்டமுறா உற்பவ நோய் மாறும் சொல்கிறார். நாட்டமுற்று மெய்யான நிட்டையினை மேவினர் கன்றோதான் பொய்யாம் போம் பிறப்பிறப்பு. பிறப்பிறப்பு பொய்யாக போகும், ஞானம் உனக்கு ஸ்திரமாகும். அது எதில் ஆரம்பிக்குதுன்னா கேட்டலுடன். கேட்டல் படின்னு சொல்லலை பாருங்கள், சிரவணம் கேளுன்னு தான் சொல்லியிருக்கு. நாமே படித்தா நமக்கு ஒன்றும் புரியாது. ஒருத்தர் சொல்லணும், நம்ம கேட்கணும். கேட்கணும்னு சொல்கிறது ஒருத்தர் இருக்கணும் இல்லையா? அதுதான் ஸ்ரவணம். கேட்டலுடன் அதோடு போதாது, சிந்திக்க வைக்கும். கேட்டு அதோட விடாது. எப்பவுமே அறிவு என்ன பண்ணணும்? நமக்கு அடுத்தபடி என்ன பண்ணுது? அது எப்படின்ற சிந்தனையை கொடுத்து விடும். அப்படி கேட்டலுடன் சிந்தித்தல் மனனம். பிற்பாடு என்ன? தெளிவு கிடைக்கும். தெளிவு பெற்றப்போ அந்த அறிவில் நிற்கின்ற சாதனத்துக்கு தான் நிதித்தியாசனம். அது என்ன? மீண்டும் மீண்டும் கேட்பது. முதல் கேட்பது ஸ்ரவணம், மீண்டும் மீண்டும் கேட்டால் அதுவே நிதித்தியாசனம். அவ்வளோதான். ஆகினால் நம்ம தெரிஞ்சோ தெரியாமல் வாய்ப்பு கிடைச்சபொழுது என்ன பண்ணோம்? அமைதியாக இந்த வகுப்புகளை கேட்டுக்கொண்டே இருக்கணும். அதை தவிர வேறு வழியே கிடையாது. ஆக இதில் பார்க்க வேண்டிய சொல் என்ன சொன்னால், அவி கம்பேன யோகேன, ஆத்ம ஞானத்துடன் அவன் பொருந்துகின்றான். அந்த ஆத்ம ஞானம் என்ன? தன்னை பற்றிய அறிவு. தன்னை பற்றிய அறிவுடன் அவன் சேர்க்கப்படுகின்றான். நம்மை பற்றிய அறிவு நமக்கு இல்லையா? ஆமாம், முதல்ல இல்லை தான். நாம் இந்த உடலாகத்தான் நினச்சிக்கிட்டு இருக்கோம். முதல்ல உடலாகத்தான் நாம் அறிந்து கொண்டிருக்கின்றோம். உடல் என்ற ஒன்று உள்ளது, அது நமக்கு நல்லா தெரிகின்றது. கடவுள் ஒருத்தர் இருக்கிறார், அவர் நிமித்த காரணம், படைத்தவர். நான் உடலாக இருந்து இந்த உலகத்தை அனுபவிக்கின்றது. அந்த எண்ணம் தான் நமக்கு எல்லாருக்கும் இருக்குது. இந்த அளவுக்கு தான் நமக்கு நம்மை பற்றி அறிவு எல்லாருக்குமே இருக்கும். அப்படி தான் இருக்கும். அடுத்து இறைவன் அறிவு சொரூபமானவர். அவர்தான் இந்த உடலையும் உலகத்தையும் எல்லாம் படைத்தார். இது அடுத்த அறிவு நமக்கு வரும். ஆகவே என்ன ஞானம் நமக்கு ரெண்டாவது வரணும்னு சொன்னால், திருஷ்ய விவேகத்தின்படி அல்லது காண்பான் காட்சி என்ற இந்த விவேகத்தின்படி சாஸ்திரத்தை எல்லாம் முறையாக படித்தோன்னு சொன்னால், நான் ஜடமான இந்த உலகமாக இருக்க முடியாது. என்னால் அறியப்படும் எல்லாம் ஜடம். அறிபவனாகிய நான் ஜடம் இல்லை. அறிபவனுக்கு என்ன இருக்கணும்? அறிவு இருக்கணும். ஆமாம், அறிவினால் அறியப்படுகின்ற பொருள்கள்லாம் ஜடம். அப்போது இந்த உடல் என்னால் அறியப்படுகின்றது, உலகம் என்னால் அறியப்படுகின்றது. அப்போ அறிபவனாகிய நான் என்னவா இருக்கணும்? உண்மையில் ஜடமில்லை. அறிவு எனக்கு இருக்க வேண்டும். அறிவு சொரூபமான். இந்த அறிவு ரெண்டாவது நமக்கு வரும். எப்பொழுது வரும்? கொஞ்சம் அமைதியாக உட்காந்து யோசிக்கும் பொழுது நமக்கு வரும். அந்த விவேகத்துக்கு தான் திருஷ்ய விவேகம்னு சொல்லிட்டுறாங்க. நமக்கு தெரியலனா கூட, அந்த வார்த்தைகள் புரியவில்லை என்றாலும் கூட, அறிகின்ற பொருளெல்லாம் ஜடமாக இருக்குது. அப்போ அறிபவனாகிய நான் என்னவா இருக்கணும்? அறிவு சொரூபம் தானே. ஆக கண்டிப்பாக நான் அறிவு சொரூபமாகத்தான் இருந்தாக வேண்டும். ஆகவே இது இரண்டாவது ஞானம். முதல்ல இந்த உடல் உலகம், இந்த உடலை கொண்டு உலகத்தை அனுபவிக்கிறேன்னு சொல்கிறோம். பிறகு என்ன? நான் அறிந்து கொண்டிருக்கிறேன், நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. உலகத்தை தெரிஞ்சுக்கிறேன், உடலை தெரிந்து கொள்கிறேன், இறைவனை பற்றி தெரிந்து கொள்கிறேன், இறைவன் இந்த உலகத்தை படைத்தான்ற தகவல்லாம் எனக்கு. ஏன்னா நான் சின்னதாக ஏதோ ஒன்று படைக்கிறேன். அப்போ இவ்வளோ பிரம்மாண்டமாக இந்த உலகத்தை யார் படைத்தா? கடவுள்னு ஒன்று இருக்கணும். இதெல்லாம் நமக்கு சாதாரணமாக ஒரு அறிவுபூர்வமான விஷயங்களாக இருந்தாலும் கூட, சாஸ்திரத்துடைய பரிச்சயம் கிடைத்த பிற்பாடு இந்த அறிவெல்லாம் நமக்கு இன்னும் அதிகமாக சிந்தனையை கொடுக்கின்றது. ஆகவே நான் அறிவு சொரூபமானவன் தெரிந்து கொள்கின்றேன்.
சரி, நான் அறிவு ஸ்வரூபமானவன், இந்த உலகத்தை படைத்த ஒரு பொருள் இருக்கு கடவுள்னு சொல்லி, அது எப்படிப்பட்டதாக இருக்கணும்? அவரும் அறிவு ஸ்வரூபமானவர் தான் இருந்திருக்கணும். ஏன்னா ஒரு பொருளை படைக்கணும்னா அறிவு எவ்வளோ வேணும்? இந்த உடலுக்குள்ளே இந்த உடலை படைத்த இறைவன் எந்தெந்த உறுப்பு எங்கெங்கே வச்சிருக்கணுமோ அவ்வளோ அழகாக அற்புதமாக வச்சிருக்கார். இந்த உலகத்தில் எத்தனை விதமான படைப்புகள் இருக்குது, எல்லாம் அழகாக எவ்வளோ சிருஷ்டி பண்ணியிருக்கார். பொதுவாக சாதாரண ஒரு கண்டுபிடிப்பு கண்டுபிடிச்சா ஏரோப்ளேன் கூட கண்டுபிடிக்கும்போது இருந்தது வேறு, இப்போ இருக்கிறது வேறு, இன்னும் மாறிக்கிட்டே இருக்குது. ட்ரெயினும் கூட கண்டுபிடிக்கும்போது இருந்த மெக்கானிசம் வேறு, இப்போ என்ன இருக்குது. அதில் நிறைய மாற்றங்கள் இருக்குது. ஆனால் இறைவன் படைத்த இந்த உலகத்தில் எந்த ஒன்றையும் நம்மால் மாற்றி அமைக்க வேண்டிய அவசியம் இல்லாததை படைச்சிருக்காருன்னப்போ எவ்வளோ பூர்ணமான முழுமையான அறிவுடையவராக இருந்திருக்கணும். யோசித்து படைத்தார். கண்ணை முன்னே வச்சுட்டு பின்னால் 2 கண்ணை வைக்கலாமா, காதை இங்கே வைக்கலாம்னு வச்சுருக்காரு. படைத்தது அப்படியே தொடர்ந்து படைச்சிக்கிட்டே இருக்கார், மாறலை. எப்போ எவ்வளோ ஒரு முழுமையான அறிவு இருந்தால் இறைவன் அப்படி. அப்போ இறைவனோட தத்துவமும் அறிவு ஸ்வரூபமானது. நானும் அறிவு ஸ்வரூபமானவன். இந்த அறிவு நமக்கு வரணும். அடுத்து ஒரு அறிவு வரும். 3வது என்ன? பகவானுடைய ஒரு அம்சமாக நான் இருக்கிறேன், நான் ஜடம் இல்லை. ஃபைனல் ஸ்டேஜ் என்னென்னா, அறிவு 2 இருக்க முடியாது, இருந்தால் அது ஒன்றாக மட்டும்தான் இருக்க முடியும். ஏகமேவ. ஆக நம்முடைய உண்மையான அறிவு ஸ்வரூபமும் ஈஸ்வரன் உண்மையான அறிவு ஸ்வரூபமும் ஒன்றுதான். இது கடைசியான ஆத்ம ஞானம். அகம் பிரம்ம அஸ்மி. நான் அந்த அறிவு ஸ்வரூபமே. என்னுடைய அறிவு ஸ்வரூபமும் இறைவனுடைய அறிவு ஸ்வரூபம் ஈஸ்வரன் அறிவு ஸ்வரூபமும் வேறு வேறு இல்லை. அறிவினுடைய அளவில் 2மே ஒன்று அண்ட் த சேம். அதுதான் இந்த ஆத்ம ஞானம் நமக்கு வரணுமா. அதுதான் என்ன? அகம் பிரம்ம அஸ்மி. நான் பிரம்மஸ்வரூபமாக இருக்கின்றேன், சைத்தன்ய ஸ்வரூபமாக இருக்கின்றேன், அறிவு ஸ்வரூபமாக இருக்கின்றேன். அதைத்தான் பகவான் இங்கு யோகேன என்று சொல்லுகின்றார். ஆத்ம ஞானேன நம்ம பார்த்து. ஆனால் ஆரம்பத்தில் எல்லோருக்குமே அல்லது யாருக்குமே இந்த அறிவு இருக்காது. ஆரம்பத்தில் நான் ஜடமான உடலாக என்னை நான் கருதினேன். அறிவு என்றெல்லாம் எனக்கு ஒரு அறிவும் இருக்கவில்லை. 2வது, நான் அறிவு ஸ்வரூபம் ஆனவன் என்ற ஞானம் நமக்கு வந்துவிட்டது. நானும் அறிவு ஸ்வரூபம், இந்த உலகத்தை படைத்த இறைவனும் அறிவு ஸ்வரூபமாக தான் இருக்க வேண்டும் என்ற தெளிவு நமக்கு கிடைத்தது. 3வது, எனக்கும் ஈஸ்வரனுக்கும் வேறுபாடு இல்லை. எதில்? அறிவு தன்மையிலே வேறுபாடு இல்லை. இப்படி புரிந்து கொள்ளணுமா. அதுதான் இங்கே யோகேன என்ற வார்த்தையில் இவ்வளோ விஷயங்களை சொல்வதாக பெரியவர் நமக்கு அழகாக விளக்கம் கொடுத்துள்ளார்கள். வேறு விதமாக சொன்னால் இன்னொரு விதம் ஒன்று இருக்குது. என்னென்னா, முதலில் உடலில் நான் என்கின்ற புத்தி, தேகாத்ம புத்தி. 2வது, நான் ஜீவன் என்கின்ற புத்தி, ஜீவாத்ம புத்தி. நான் ஜீவன், இந்த ஒரு உடல் வெளிப்படுகின்ற ஒரு அறிவு ஸ்வரூபம். 3வது, நான் இறைவனும் அறிவு ஸ்வரூபமே என்ற சித், அந்த சைத்தன்யமே என்று அந்த அறிவு நமக்கு வருகின்றது. 4வது, சைத்தன்யம் சித் என்பதில் ஏகமேவ, ஒன்றுதான் இருக்க முடியும். 2 அறிவு இல்லை, இருப்பது ஒரே அறிவு தான். அதைத்தான் பகவான் யோகேன என்ற சொல்லில் குறிப்பிடுகின்றார். ஏகமேவ அத்விதீயம், இருப்பதெல்லாம் ஒன்றுதான். ஆகவே ச அவிகம்பேன யோகேன உச்சதே அத்திர ந சம்சயः. ஆக உறுதியான இந்த அறிவில் நீ பொருந்தி இருப்பாய், என்னை பற்றி இந்த தெளிவு உனக்கு இருக்கும் பொழுது என்று அழகாக பேசி இந்த ஸ்லோகத்தை நிறைவு செய்கின்றார். அடுத்து 8வது ஸ்லோகம். அகம் சர்வஸ்ய பிரபவः மத்த சர்வம் பிரவர்த்ததே இதி மத்வா பஜந்தே மாம் புதா பாவ சமன்விதாः. அகம் சர்வஸ்ய பிரபவः மத்த சர்வம் பிரவர்த்ததே இதி மத்வா பஜந்தே மாம் புதா பாவ சமன்விதாः.
இந்த 8வது ஸ்லோகம் முதல் 11வது ஸ்லோகம் வரை ஒருவன் எப்படி ஆத்ம ஞானத்திற்கு படிப்படியாக வருகின்றார் என்ற அந்த படியை பகவான் இங்கு பேசுகின்றார். பகவானுக்கு எப்படியாவது இந்த படிநிலைகளை சொல்லி கொடுத்து முறையாக சாதனங்களை அமைத்து கொடுத்து மேலே இந்த ஜீவர்களை அல்லது நம்மை மேலே கைப்பிடித்து தூக்கி விட்டு விட வேண்டும் என்று நினைக்கின்றார். சாதாரண பக்தனாக இருந்தவன் எப்படி முன்னேறி ஆத்ம ஞானத்துக்கு வருகின்றான், அதில் பகவானுடைய பங்கு என்ன, பக்தனுடைய நிலை என்ன, பக்தன் எப்படி முக்தனாகின்றான், பக்தனாக இருக்கும் வரை முக்தன் இல்லை தானே. காரணம் என்ன, பக்தனும் அழுது கொண்டு தானே இருக்கிறான், அப்படியே கண்ணீர் விட்டு கதறிக்கிட்டு தானே இருக்கான். பகவான் முன்னே போய் நின்று அப்படி கையை காட்டி அப்படியே கண்ணீர் ஆறாக பெருக்கெடுத்து ஓடுகின்றது. கண்ணீரும் கம்பளையுமா அப்படி தானே இருந்துக்கிட்டு இருக்கான். பக்தனும் அழுதுகிட்டு தான் இருக்கான். எப்போ வருவாரோ எந்தன் கலித்தீர பாடிக்கிட்டு தான் வருவார் அழைத்து வாடி வடலூர் வடதிசைக்கே வந்தால் பெறலாம் நல்ல வரமே வள்ளல் பெருமான்னு சொல்கிறார். அதுபோல் ஒரு ஏக்கம் தவிப்பு பக்தனாக இருக்கும்போது இருக்கும். அதை பகவான் இங்கு அழகாக குறிப்பிடுகின்றார். யாருமே திடீரென்று முக்தனாகி விடுவதில்லை. எந்த ஒரு பக்குவமும் ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் படிப்படியாகத்தான் வர வேண்டும். எடுத்த உடனே வந்ததுன்னா அது என்னென்னா அப்படியே போயிட்டுருக்கும். ஆமாம், வந்த வேகத்தை திரும்பி போயிட்டுருக்கும். ஆக எடுத்த உடனே முடிவான இறுதியான ஆத்ம ஞானம் யாருக்கும் வந்து விடாது. ஆகவே இங்கே என்னென்னா இன்னொரு கருத்து, யாரும் பயந்துக்க வேண்டாம். சிலருக்கு பயம் என்ன தெரியுங்களா, நான் கீதை வகுப்புலாம் வந்தால் ஞானம் வந்துட்டா நான் என்ன ஆவேன், எல்லாவற்றையும் விட்டுட்டு ஓடி போயிடுவேன்னா. நிறைய பேர் கீதை வகுப்புல அந்த ஞானம் வந்துட்டு என்ன அவங்கவுங்க ஞானம் வரல, தலைகீழாக நின்று ஞானம் வரல. வகுப்புக்கு வந்தவொடனே ஞானம் வந்துட்டா என்ன பண்ணுறது, ஓடி போயிடுவேண்ணா. அப்படி ஒரு பயம் வந்துடுது. ஒருத்தர் இருந்தாராம், அவர்கிட்ட கேட்டார் ஒரு சாமிகிட்ட, சாமி நீங்கள் ஞானம் வந்தப்போ சாமி ஆனீங்களா, சாமி ஆனப்போ ஞானம் வந்ததா? ஏன்பா கேட்குறேன்? இல்லை நான் தெரிஞ்சுக்க நினைக்கிறேன். ஞானம் வந்த ஒரு பாட தான் நான் சாமி ஆனேன். ஞானம் வந்த ஒரு பாட நீங்கள் சாமி ஆனீங்க, ஏன் ஆகணும்? ஞானம் வேறு யாரும் இல்லை, அது என்னுடைய மனைவியுடைய பேருன்னிட்டார். ஜோக்குக்காக சொன்னால் அதான் தாய்மார்கள் கோவிச்சுக்க கூடாது, கோவம் வந்துடக்கூடாது. அதுபோல் அப்படிலாம் வந்துட்டு அது நிறைய பேருக்கு வேறு பயம் வரதுங்கன்னு. கீதை வகுப்புலாம் தான் எதுனா ஆகிட்டு நாங்கள் வீட்டிலெல்லாம் விட்டுட்டு போயிடுமோ, ஒன்றும் விட்டுட்டு போக மாட்டோம். ஆமாம், அவ்வளோ சுலபமாக யாரும் விட்டு போக முடியாது. யாராவது போகிறேன்னு சொன்னாங்கன்னா போங்கன்னு ஒரு முறை சொல்லி பாருங்க. இப்படிலாம் பண்ணால் ரிஷிகேஷ் போயிடுவேண்ணா, இந்தாங்க டிக்கெட் எடுத்தாலும் ஃப்ளைட் டிக்கெட் எடுத்து கொடுங்க, அதோடு அந்த பேச்சை விட்டுடுவாங்க. அதெல்லாம் யாரும் போக முடியாது, சும்மா ஏதோ வாயில் அப்படி சொல்ல வேண்டும். அது படிப்படியாக தான் அந்த பக்குவம் வரணும். முதலில் பக்தனாக அவன் இருக்க வேண்டும், ஸ்ரத்தை உடையவனாக இருக்கணும். ஸ்ரத்தை தான் மூலதனம், ஸ்ரத்தையுடைய பலன்தான் சாஸ்திர விசாரம். சாஸ்திரத்தோடு சம்பந்தம் வந்தால் வருகின்ற முதல் பிரயோஜனம் என்ன தெரியுங்களா? முதல் அறிவு, இந்த உலகத்தை பற்றிய அறிவு நமக்கு முதல்ல வரும். இந்த உலகம் என்றால் என்ன என்பதை பற்றி நமக்கு, இந்த உலகமானது ஈஸ்வரனிடமிருந்து தோன்றியது என்ற அறிவு முதல் அறிவு. இது முதல் படியும் கூட, அது வரணும். எல்லா மதங்கள்லையும் இதைத்தான் முதலில் சொல்லுவார்கள். ஆமாம், எல்லா மதங்கள்லையும் இறைவன் இந்த உலகத்தை படைத்தார், அது எல்லாரும் ஒத்துக்கிறாங்க. இந்த அறிவு முதல்ல நமக்கு இருக்கணும். ஜெகத்காரணன் பகவான் உலகத்தை படைத்தார். உலகம் அப்படின்னா என்ன? படைக்கப்பட்டது. படைக்கப்பட்டதுன்னா என்ன? படைக்கிறதுக்கு முன்னாடி இல்லை, இப்போ இருக்குது, அப்புறம் என்ன ஆகும்? இல்லாமல் போய்விடும், அழிந்துவிடும். இந்த கருத்து எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக இருக்கின்றது. நாமும் முதல் படியில் இதை ஒப்புக்கொள்கின்றோம். சரி, கடவுள் எதற்கு படைக்கணும்? சும்மா இருக்கலாமே, அவர் எதுக்கு இந்த உலகத்தை படைக்கணும் என்றெல்லாம் என்ன பண்ணோம்? தர்க்கம் பண்ண மாட்டோம். பேசாமல் கடவுள் படைத்தார், ஏற்றுக்கிறோம். அவர் படைத்தவர், இந்த உலகம் படைக்கப்பட்டது, நானும் படைக்கப்பட்டவன்.
இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் நமக்கு ஆன்மீக உலகத்திற்கு வந்தவர்கள் இருக்கின்ற ஒரு அறிவு. பல பேருக்கு இதுவே லாஸ்ட்டு ஸ்டேஜாக இருக்கும், ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் இல்லை. அதோடு அதுக்கு மேலே அவங்க வளர்ந்துருக்கவே மாட்டாங்க, அந்த அறிவோடு அப்படியே நின்று போயிடுவாங்க. அடுத்து இரண்டாவது படி என்ன சொன்னால், இந்த பக்தன், இப்படி புரிந்து கொண்ட பக்தன், ஈஸ்வரன் இந்த உலகத்தை படைத்தார் என்று சொன்னார். படைத்த அந்த இறைவனுக்கு உலகத்துக்கு என்ன சம்பந்தம், எப்படி படைத்தார், ஆமாம், என்ன ரிலேஷன்ஷிப்பு, எப்படிப்பட்ட நிலையிலிருந்து எங்கிருந்து இதையெல்லாம் படைத்தார், படைக்கிறதுக்கு அவருடைய ரோல் என்ன, படைக்கிறதில்ல படைச்சார் சொன்னால் படைக்கிறதுக்கு அவர் ரோல் என்ன, இப்படிப்பட்ட இது படைக்கிறதுக்கு அவர் எங்கேருந்து பொருளெல்லாம் கொண்டு வந்தார், யாருடைய உதவியோடு படைத்தார் இல்லையா. இந்த ஒரு ஆசை, ஜிக்ஞாசா, இதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை வர வேண்டும், வளர வேண்டும். இந்த ஆசை வந்தாலே, வர வேண்டும் என்று சொன்னாலே ரொம்ப அழகாக சொல்கிறாங்க, பெரிய புண்ணியம் பண்ணியிருந்தால் தான் படைத்த அந்த இறைவனை பற்றி நாம் நன்கு தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நாம் நினைப்போமா. தாய்மன்னர் அழகாக சொல்வார், உணர்த்தும் உனை நாடாது உணர்ந்தவையே நாடி இணக்கமுறும் என் ஏழமே தான் என்னே பராபரம். படைத்ததை பார்த்து நம்ம மிரண்டு போயிருக்கிறோம். ஆனால் படைத்தவனை பற்றி அறியணுன்ற எண்ணம் வந்துதான் வரணும்னு சொல்கிறார். திருவிக்கு அழகாக சொல்லுவார், புறக்கருவி கொண்டு ஆராய்கிறான் படைக்கப்பட்ட அந்த உலகத்தை விஞ்ஞானி. ஆனால் ஞானி என்ன பண்ணுறான், எங்கேயோ ஒரு குகையில் உட்காந்துக்கிட்டு அகக்கருவி கொண்டு ஆராய்கிறான் மெய்ஞானி. யாரை பற்றி, படைத்தவனை பற்றி. படைப்பை பற்றி இல்லை, படைத்தவனே ஆராய. நம்முடைய வேதாந்த நூல்களும் படைத்தவனை பற்றி ஆராய்ச்சி தான் அதிகம் நம்ம செய்கின்றது, உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த ஆசை வரணும்னு சொன்னாலே ரொம்ப புண்ணியம் வேணும்னு சொல்கிறார். அதற்கு பிறகு மீண்டும் சாஸ்திரத்தின் துணை கொண்டு குருவினுடைய அனுகிரகத்தினால் அவன் என்ன அறிவு அடைகின்றான் என்றால், பகவானே இந்த உலகமாக மாறினான். இந்த உலகமாக பகவான் தன்னையே காட்டிக் கொண்டிருக்கின்றார். பிறகு பகவான் படைத்தார் என்பதை விட இந்த ஜெகத்தானது ஈஸ்வர சொரூபமே. பகவானே இந்த உலகமாக மாறினார். அந்த உலகம் என்ன, இறைவன் தானே. இறைவன் வேறு, இந்த உலகம் வேறு இல்லை. இறைவனே இந்த உலகமாக இருக்கின்றார். உலகம் என்றால் என்ன, இறைவனே. இந்த அறிவு, இதைத்தான் உபனிஷதங்கள் ஆனது ரொம்ப அழகான வார்த்தையை சொல்ல, அபின்ன நிமித்த உபாதான காரணம். இப்போது குயவன் ஒரு பானையை செய்யணுன்னா களிமண்ணை கொண்டு வர்றான், ஜலத்தை கொண்டு வர்றான், சக்கரம் முதலிய கருவிகளோட உதவியோடு அந்த ஆள் செய்கிறார். அப்போது பொருள்கள் என்ன, மெட்டீரியல் காசு, அது உபாதான காரணம். செய்தவன் நிமித்த காரணம், இன்டலெக்சுவல் காசு. ஒரு ஆள் இருந்து பொருளை கொண்டு வந்து செய்கிறார். அது அங்கே பானை குயவன் விஷயத்தில் வருகின்றது. ஆனால் இந்த உலகத்தை இறைவன் படைக்க எங்கிருந்து பொருள் கொண்டு வந்தார். அப்போ எங்கிருந்தோ பொருள் கொண்டு வந்தார் சொல்லிட்டு அந்த பொருளை யார் படைச்சா அதுக்கு முன்னே. இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா, தானே உபாதான காரணமாக தானே உலகமாக மாறினார். சரி, அப்போது அவரே உபாதான காரணம், அது செய்த நிமித்த காரணம் யார், அவரே. குயவன் செய்த பானை விஷயத்தில் நிமித்த காரணம் வேறு, உபாதான காரணம் வேறு. குயவன் பானையை செய்தவர் பானை தனியாக இருக்குது, குயவன் தனியாகிடுறார். ஆனால் இந்த உலகமே உலகமாக இறைவனே மாறினார் சொன்னால் அவரே என்ன, நிமித்த காரணம் அவரே, உபாதான காரணம் அவரே சொன்னால் இரண்டு காரணமும் வேறுபடவில்லை. அபின்ன நிமித்த உபாதான காரணம், இந்த வார்த்தையை உபயோகப்படுத்தும். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவோம். சிலந்தி பூச்சி, முண்டகோபநிஷத்தில் பார்த்துருக்கிறோம். ஊர்ண நாபி. சிலந்தி பூச்சியானது எப்படி தன்னுடைய கூட்டை செய்து கொள்வதற்கு, தானே செய்வதற்கும், தன்னிலிருந்தே ஒரு பொருளை உருவாக்கி தன்னுடைய கூட்டை தானே செய்து கொண்டதோ, அதுபோல இந்த உலகத்தை இறைவன் இப்படி படைத்தார். என்ன, அந்த உலகமாக இறைவன் மாறி அமைந்தார். உலகமும் இறைவன் என்ன, வேறு வேறு இல்லை. இந்த அறிவு பெரிய விஷயம். அப்படி உலகை படைக்க ஈஸ்வரன் எங்கேயும் பொருளை நாடி செல்லவில்லை, தானே உலகமாக மாறி காட்சியளிக்கின்றார் என்பது ஒரு முக்கியமான படி. நாம் இந்த 2வது ஸ்டேஜுக்குள்ளே தான் இருக்கிறோம். 10வது 11வது அத்தியாயங்களில் இதைத்தான் நாம் பார்க்க போகின்றோம். ஆக முதல் படியிலிருந்து இந்த 2வது படியில் நின்று பழகணும்னு சொல்கிறார். நாம் இந்த 2வது படியில் தான் நிற்கப் போகின்றோம் இந்த அத்தியாயத்தில் பார்க்கின்ற வரை என்று சொல்லி மேலும் கருத்துக்களை
அடுத்த வகுப்பில் பார்ப்போம். மூர்த்தி எல்லாம் வாழி, எங்கள் மௌன குரு வாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி பராபரமே. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. हरिः ओम. श्री गुरुभ्यो नमः. हरिः ओम.